எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து பிப்ரவரி மாதம் கனடாவிலேருந்து இங்கே வந்திருந்தேன். வந்துட்டு சந்தா கட்ட வந்திருந்தேன். அப்போ நான் வந்து சந்தா கட்ட வந்தப்போ எனக்கு சொன்னாங்க சந்தா வாங்கக்கூடாதுன்னு என் மேலே சொல்லியிருக்காங்கண்ணே. எதுக்காகன்னா அவங்கள எதிர்த்து நான் கேள்வி கேட்டேன், அதனால் விளக்கம் கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அதை முடிச்சுட்டு மார்ச் 13ஆம் இங்கே வந்திருந்தேன். மார்ச் 13ஆம் இங்கே வந்திருந்தப்போ தலைவர் திரு தினேஷ் அவர் என்ன செஞ்சார்னா, அங்கே நின்று நான் என் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது என்னை வந்து கேட்க ஆரம்பித்தார், நீ எப்படி என்னை விமர்சிக்கலாம், என்னை எப்படி பார்த்து நீ நாட் ஃபிட் ஃபார் பிரசிடென்ட் அப்படின்ற வார்த்தையை சொல்லலாம் அப்படின்னு வாக்குவாதத்தை ஆரம்பித்தார். அப்போ நான் சொன்னேன், சார் நம்ம மேலே போய் பேசுவோம், இவ்வளோ டான்சர்ஸ் இருக்காங்க, இங்கேயே நம்ம கத்தி பேசணும், நம்ம மேலே போய் உட்காந்து கூட பேசுவோமே. என்ன இல்லை மேலே பேசுறது ஓகே, நீ இங்கே சொல்லுனார். சார் நீங்கள் கமிட்டிக்கு கூப்பிட்ருக்கீங்க, நீங்கள் கூப்பிட்ட வார்த்தைக்கே மரியாதை கொடுத்து நான் இங்கே வந்துட்டேன். கனடாலேருந்து இதுக்காக செலவு பண்ணி வந்திருக்கேன். நீங்கள் வந்ததுக்கு நான் நீங்கள் கேட்குற கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன் சார். நீங்கள் கமிட்டி மீட்டிங் எப்போ வைக்கிறீங்களோ அப்போ நான் உங்களுக்கு இதுக்கான விளக்கத்தை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். நீ கமிட்டியில் கொடுக்குறதுல அப்புறம் இருக்கட்டும், நீ இப்போ எனக்கு பதில் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி பை ஃபோர்ஸாக இங்கே இழுத்துட்டு வந்தார். இங்கே இந்த ஸ்பாட்டுக்கு வரும்போது கையை பிடிச்சி கழுத்தில் கையை வச்சு என்னை வெளியே தள்ளிட்டு போய் அங்கே நிறுத்தினார். நிறுத்திட்டு கேட்டார், நீ யாரா, எத்தனை சாங் பண்ணிருக்க, நீனும் அவ்வளோ பெரிய மாஸ்டரா அப்படின்னு வாக்குவாதப்பட்டார். அதாவது வார்த்தைகள் எல்லாம் ஒருமையில் மாறிச்சு, மரியாதை இல்லாமல். அப்போ நான் அவர் சொன்னேன், சார் நான் உங்களுக்கு மரியாதை கொடுக்குறேன், நீங்கள் நானும் ஒன்றா தான் வந்தோம் இந்த சங்கத்துக்கு, ஒரே நேரத்தில் தான் நம்ம உறுப்பினரானோம். அப்போ நீங்கள் சக மனுஷனுக்கான மரியாதையை கொடுங்க. நீங்கள் வந்து இப்படி செய்கிற செயல்கள் தான் தவறான செயல்களாக இருக்குது. இதை எதிர்த்து தான் நான் விமர்சிக்கிறேன். நான் ஒரு நடன இயக்குனரை எதிர்த்து நான் விமர்சிக்கலை, ஒரு சங்க தலைவரை எதிர்த்து நான் விமர்சிக்கிறேன். அப்போது நான் விமர்சிக்கிறேன்னா என்னோடய விமர்சனத்துக்கு நீங்கள் எனக்கு பதில் சொல்லுங்கள். நீங்கள் சரியாக செஞ்சால் என் விமர்சனத்துக்கு அங்கே வேலையே இல்லை. நான் கேட்குற கேள்விக்கு நீங்கள் பதில் சொன்னால் முடிஞ்சது. இல்லை நீங்கள் சரியாக செஞ்சுதான் எனக்கு அந்த கேள்விக்கே இடம் இல்லை அப்படின்னு. அப்போது அதையும் மீறி அவர் என்ன செஞ்சார்னா, இங்கே வந்து பேச வேண்டாம், உள்ளே போய் பேசுவோன்னு என்னோடய ஃப்ரெண்டும் கூப்பிட்றாரு, கமிட்டி மெம்பர். அவரையும் தள்ளி விட்டுட்டு திரும்ப என்னை இங்கேருந்து அந்த சைட் கார்னருக்கு கேமரா இல்லாத பொசிஷனுக்கு கூட்டிகிட்டு போய் பேசிக்கிட்டே இருந்தான். பேசிக்கிட்டே இருக்கும்போது பட்டார்னு அடித்தார். தினேஷ் மாஸ்டர் அடித்த உடனே செக்ரட்டரி செந்தில் வந்து உடனே கழுத்தை பிடிச்சார். கழுத்தை பிடிச்சி அவர் அடிக்க ஆரம்பித்தார். உடனே வந்து கூட அந்த கமிட்டி மெம்பர் சுரேஷ் அவர் என் சட்டையை பிடிச்சி தள்ளுற மாதிரி, அதாவது எப்படின்னா இவங்க வந்து ப்ரீ பிளான்டு, இது அந்த நடந்த இன்சிடென்ட் வந்து எனக்கு லேட்டராக நான் கெஸ் பண்ணும்போது இது வந்து ப்ரீ பிளான்டாக தெரியுது. தடுக்கிறவங்க வந்து அடிக்கிறவங்க தடுப்பாங்க, அடி வாங்குறவங்கள தடுக்க மாட்டாங்க. இங்கே வந்து இவங்க அடி வாங்குறவங்க தடுக்கிற மாதிரி என்ன தடுக்கிறாங்க, மற்றவங்க எல்லாம் அடிக்கிறாங்க. கூட சேர்ந்து அப்பாஸ் விஜின்னு உறுப்பினர் அவரும் வந்து அடிக்க ஆரம்பித்தார். ஸோ எல்லோரும் அடிக்க ஆரம்பிக்க இந்த பக்கம் போன ஒரு ஐஎஸ் போலீஸ் ஆஃபீஸர் அவர் பார்த்துட்டு நிறுத்தி வந்து இங்கே வந்து கேட்டார், என்ன சார் பிரச்சனை, ஏன் உங்களை இந்த 4 பேர் அடிக்கிறாங்க அப்படின்னு. அப்போனா அவர் சொன்னேன், இல்லை சார் இது எங்கள் சங்க பிரச்சனை, எங்களுக்குள்ளே பேசிட்டு இருந்தோம், அது வாக்குவாதம் கை கலப்பாக போயிடுச்சு சார். ஏ அண்ட் பி பேசியிருக்கும்போது சி வந்ததுனால ஒரு சின்ன கான்ஃப்ளிக்ட் க்ரியேட் ஆகிடுச்சு, வேறு ஒன்றும் இல்லை சார் அப்படின்னு. சார் உங்கள் சங்க பிரச்சனைனா அது சங்கத்துக்கு உள்ளே நடந்துருந்தா சங்க பிரச்சனை, வெளியே வச்சு உங்களை 4 பேர் சேர்ந்து அடிக்கும்போது சங்க பிரச்சனை இல்லை, அது லான்ற ஒரு பிரச்சனை, எப்படி சார் அப்படி நடக்கலான்னு. இல்லை சார் இது ஒன்றுமே இல்லை, நான் எங்களுக்குள்ளே பேசிக்கிறோன்னு சொல்லிட்டு நான் நகர்ந்துட்டேன். அவர் யாருன்றது ஃபஸ்ட்டு எனக்கு தெரியாது, அப்புறமா சொன்னாங்க அவர் போலீஸ் அப்படின்னு. அதுக்குள்ளே கொஞ்ச நேரத்தில் எஸ்ஐ வந்துட்டார். எஸ்ஐ வந்துட்டு கேட்டார், சார் நீங்கள் யார் சார், உங்கள் பேர் என்ன, இல்லை விவரம் கேட்டார். நானும் அவருக்கு என் விவரத்தெல்லாம் சொன்னேன். என்ன சார் ப்ராப்ளம்னாரு. அவருக்கும் இதே நடந்த சம்பவத்தை அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். இப்படி வந்தேன் சார், வந்த இடத்துல எனக்கு கிட்ட வாக்குவாதப்பட்டு என்னை இந்த 4 பேரும் அடித்தாங்க அப்படின்னு. சரி சார் ஃபர்தர் ஆக்ஷன் என்ன நீங்கள் செய்ய போகிறீங்கன்னாரு. நான் சொன்னேன், சார் நான் சங்கத்துக்கு கட்டுப்படுறேன், இது என் குடும்ப பிரச்சனை மாதிரி, நான் சங்கத்தில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன், நான் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் சார் அட் ப்ரெசண்ட்டுக்கு அப்படின்னு சொல்லி அந்த சினாரியோ அங்கே முடிச்சுட்டு நான் அவாய்ட் ஆகிட்டேன். ஏன்னா எனக்கு தெரியும் என்ன நடக்கும், ஒரு பெரிய லெவலில் இருக்கவங்களை எதிர்த்தா என்ன நடக்கும் அப்படின்னு எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா சொசைட்டியில் பெரியவங்களாக இருக்கும்போது வந்து என்ன மாதிரி ஒரு சின்ன உறுப்பினருக்கு வந்து அவ்வளோ ஈஸியாக நியாயம் கிடச்சிடாது. அதெல்லாம் தெரிஞ்சு நான் ஒதுங்கிட்டேன். அதுக்கப்புறமா எனக்கு மறைமுக மிரட்டெல்லாம் வந்தது. இவர் எப்படி ஊருக்கு போயிடுவார், நான் பார்த்துடுறேன், இவர் என்ன செஞ்சுட்டேன் அப்படிஞ்சு போனால் 3 மாதம் தான் நான் வெளியே வந்துடுவேன், இப்படியான மிரட்டெல்லாம் நிறையா வந்தது. இருந்தாலும் எனக்கு வந்து அந்த நேரத்தில் நான் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்கல. காரணம் ஏன்னா நான் ஃபேமிலியோட குழந்தைங்களோட வந்திருக்கிறேன். வந்த இடத்துல ஏதாவது ஒரு பிரச்சனைனா என் குடும்பத்துக்கு பாதுகாப்பு இல்லை. அதனால் நான் என்ன செஞ்சேன், குவைட்டாக கிளம்பி போயிட்டேன். ஊரில் போய் என் குடும்பத்தை கொண்டு போய் அங்கே விட்டுட்டு அதுக்கப்புறம் சங்கத்தில் கொடுத்த புகாருக்கு சங்கம் வந்து நடவடிக்கை எடுத்து துணைத் தலைவர் திரு கல்யாண் மாஸ்டர் தலைமையில் ஒரு பொதுக்குழு நடத்தணும்னு கேட்டாங்க. ஆனால் அந்த பொதுக்குழுக்கு கூட அவருக்கு உரிமையை தராமல், அதான் குற்றவாளி யாரோ அவங்களே வந்து விசாரணை நடத்த முடியாது. ஆனால் இவங்க என்ன செய்கிறாங்க, தான் குற்றவாளி ஆனால் விசாரணையும் தானே பண்ணுவேன்,
அவங்களே தான் நீதியும் சொல்லுவோன்ற நிலைமையில நிற்கிறாங்க. அப்போ சரின்னு சொல்லி அவங்க பேசும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இரு தரப்பையும் கூப்பிட்டு தான் நீங்கள் விசாரிக்கணும், என்னை மட்டும் எப்படி விசாரிக்கிறீங்க, நீங்கள் அவரையும் வர சொல்லுங்கள் அப்படின்னாங்க. அப்போ அவரையும் வர சொல்லும்போது நான் வீடியோ காலில் பேசட்டுமான்னு, இல்லை வீடியோலாம் ஒத்துக்க முடியாது, அவர் நேரில் வர சொல்லுங்கன்னாங்க. அவருக்கு நல்லா தெரியும் அங்கேருந்து நான் வரமாட்டேன், ரொம்ப கஷ்டம், செலவு ஜாஸ்தி அப்படின்னு நான் வரமாட்டேன்னு அவர் எதிர்பார்த்தாரு. அப்போ எனக்கு வந்து சங்கத்திலேருந்து ஒரு முறையிட்டாங்க, உங்கள் பிரச்சனை நீங்கள் பரிசீலித்தோம், ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்களும் வந்தால் தான் இதை பேச முடியுன்றாரு, அதுவும் நியாயமான கருத்து, அப்போ இதுக்கு நீங்கள் வந்தால் மட்டும்தான் சார் நாங்கள் வந்து நடவடிக்கை எடுக்க முடியும்னாங்க. சரின்னு சொல்லி அவங்களோட பேச்சுக்கு மரியாதை கொடுத்து நானும் கனடாலேருந்து பல லட்சம் செலவு பண்ணி இங்கே வந்தாச்சு. வந்து இறங்கின உடனே வந்து நான் இமீடியட்டாக லெட்டர் கொடுத்துட்டேன், சார் நான் வந்திருக்கிறேன், உடனே ஒரு அவசர பொதுக்குழு வச்சு இந்த பிரச்சனையை முடிச்சுட்டுனா சீக்கிரம் போய் என் வேலைகளை பார்க்கணும், எனக்கு ரொம்ப நாள் நின்று இதை பார்க்க முடியாது அப்படின்னு அப்படி நாங்கள் லெட்டர் கொடுத்தோம். அதுக்கப்புறம் துணைத் தலைவர் கல்யாண் மாஸ்டர் எவ்வளோ பேசியும் அவங்க எதுக்குமே ஒத்துழைக்க மாட்டாங்க. எல்லா விஷயத்துலையுமே அராஜகம், அடாவடி, இப்படி போயிட்டு இருந்தால் ஒரு பிரச்சனைக்கு சொல்யூஷன் வராது சார். ஒரு மனுஷன் வந்து இறங்கி வரணும், தவறு செஞ்சிருந்தா நான் செஞ்சது தவறுன்னு ஒத்துக்கிறவன் தான் மனுஷன், ஒத்துக்கவே மாட்டேன், நான் என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு அடாவடியாக பேசுகிறவன் மனுஷன் இல்லை. ஸோ இந்த விஷயத்தில் நாங்கள் திரும்பவும் ஒரு பொதுக்குழு, அவசர பொதுக்குழு போட்டு சட்டப்படி ஒரு தீர்மானம் இருந்தால் அந்த தீர்மானத்தை கொண்டு வந்து இங்கே ஒப்படைக்கிறோம். அந்த தீர்மானத்தை வாங்க மாட்டோம் அப்படின்னு பிடிவாங்கப்படுத்தி திரும்பவும் அமளியில் ஈடுபடுறாங்க. அராஜகம் பண்ணிக்கிட்டே இருந்தால் இதுக்கு ஒரு சொல்யூஷன் வராது சார். இதனால் இது என்னை அடித்த இன்சிடென்ட் வந்து மார்ச் 13 நடந்தது சார். இப்போ நான் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன் சார். இப்போ தான் கொடுத்துருக்கேன். ஏன்னா நான் இவ்வளோ நேரமும் சங்கத்துக்கு கட்டுப்பட்டேன், கொண்டு வந்து தீர்மானத்தை கொடுக்குற வரைக்கும் நான் சங்கத்துக்காக கட்டுப்பட்டேன். ஆனால் தீர்மானத்தை வாங்க மாட்டேன் அப்படின்னு அராஜகத்தை திரும்பவும் ஈடுபடும் போது இதுக்கப்புறமும் இங்கே நியாயம் கிடைக்கும்ன்றது தெரியல. ஏன்னா இவர் அது மாதிரி அவன் ஆட்டிடியூடில் மைண்ட் செட்டில் இருக்கிறாரு. அப்போ அவரை சுற்றி இருக்கவங்க அப்படி இருக்காங்க. நான் அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. நான் இப்போ போய் டிசி ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்துட்டேன் சார். சரிங்க, இதுக்கெல்லாம் வந்து இங்கே அசோசியேஷன் உங்களுக்கு தீர்வு இல்லைன்னா உங்களுக்கு வந்து யூனியன் ஆக்டில் இருக்க அசோசியேஷன் ஆக்டில் இருக்காது. கண்டிப்பாக சார், இது வந்து எனக்கு இங்கே தீர்வு கிடைக்கலன்னா நான் அடுத்த கட்டமாக இப்போ போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி என்னோட கெனடியன் கான்சுலேட் அங்கேயும் நான் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். ஏன் அப்படின்னா அட் ப்ரெசண்ட்டுக்கு நான் வந்து ஒரு டூரிஸ்டாக வந்திருக்கேன். நான் கெனடியன் சிட்டிசன், அட் ப்ரெசண்ட் டூரிஸ்டாக வந்து ஒரு ஃபாரினர். ஒரு ஃபாரினர் மேலே கை வைக்கிறது அவ்வளோ தப்பு, ஈஸியான விஷயம் இல்லை. யாருக்கு மேலேயும் கை வைக்கக்கூடாது. பொதுவாக ஒரு மனுஷனாக பிறந்த யாரையும் அடிக்க உரிமை இல்லை. அப்படி இருக்கும்போது மனித உரிமையை மீறும் போது ஒருவேளை அன்றைக்கி அடிக்கும்போது எனக்கு ஏதாவது ஒன்று நடந்து படாத இடத்துல பட்டு எனக்கு ஏதாவது ஒன்று நடந்திருந்தா இவங்க என் நிலைமை என்ன, இல்லை என் குடும்பத்தோட நிலைமை என்ன? அஃப்கோர்ஸ் சார், நான் ஃபஸ்ட்டு இது சங்கத்துக்கு உள்ளே நடந்து பிரச்சனைனால சங்கத்துக்கு முதல் முன்னுரிமையை கொடுத்துட்டேன். அதே மாதிரி நான் கனடா போனேன் தானே, போன உடனே அங்கே இருக்க கான்சுலேட்டில் நான் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டேன். அவங்க சொல்லிட்டாங்க, நீங்கள் லீகலாக கம்ப்ளைண்ட்டை கொடுங்க, வில் கிவ் த ப்ரெஷர் அண்ட் டேக் த ஆக்ஷன் அப்படின்னு அவங்க கிளியராக சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் நான் வந்து இங்கே வந்து கம்ப்ளைண்ட்டை கொடுத்துருக்குறேன். ஃபர்தர் கொஸ்டின்ஸ் எதாவது இருக்கா சார்? இப்போ இவங்க சொல்கிறாங்க இல்லையா, வணக்கம் என்னோட பேர் கார்த்திக் காந்தி. இப்போ இவ்வளோ பிரச்சனைகள் சொல்கிறாங்க இல்லையா, லியோ மேட்டரில் நடந்த அந்த ஸ்கேமு, பாலியல் குற்றச்சாட்டுகள், இது எல்லாத்தையும் பொதுக்குழுவில் தீர்மானமாக எடுத்து நிறைவேற்றணும் மெஜாரிட்டி உறுப்பினர்களோட. ஆனால் அதில் தலைவர் தினேஷ்குமார் அவர்கள் கையெழுத்து போட மறுத்துட்டார். இந்த மொத்த பிரச்சனைக்கும் முற்றுப்புள்ளி திரு ஆர்கே செல்வமணி அவர்களால் நிச்சயமாக வச்சுருக்க முடியும். ஆனால் அவர் நடுநிலைமையாக இல்லாமல் ஒருபட்சமாக தலைவர் தினேஷ் மாஸ்டர் அவர்கள் டீமுக்கு சப்போர்ட் பண்ணதுனால தான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்குது. போன ஜூன் மாதம் மியூசிக் யூனியனில் நடந்த மீட்டிங்கில் தலைவர் தினேஷ் மாஸ்டர் அவர்களுக்காக தன்னிச்சையாக அவருக்கு பிடிக்காத செயலாளர் மற்றும் வேற ஒருத்தரை வந்து ஒரு ஓட்டு, அதான் அஜெண்டாவில் அவங்க சொன்னது எலெக்ஷன் வேணுமா வேண்டாமான்னு, அங்கே போயிட்டு பெப்சி கொடுத்த அஜெண்டா லெட்டர்லேயே மீறி செயலாளர் வேணுமா தினேஷ் மாஸ்டர் வேணுமா, செயலாளர் ஒரு சாதாரண டான்சர், அவர் வேணுமா தினேஷ் மாஸ்டர் வேணுமான்னு கேட்டு ஒரு ஓட்டெடுப்பு நடத்தி ஒரு ஃபேரே இல்லாத ஒரு முறையில் செயலாளரையும் ஒரு செயற்குழு உறுப்பினரையும் தூக்குனாங்க. இந்த மாதிரி இவங்க ஒவ்வொரு தப்பு பண்ணும் போதும் அதை கண்டித்து நடுநிலைமையாக இல்லாமல் தப்பு பண்ணுற நிர்வாகத்துக்கு திரு ஆர்கே செல்வமணி அவர்கள் துணை போனது தான் இன்னைக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனைக்கு காரணம். மேலும் இப்போ புதுசாக உருவாகியிருக்க டான்டப் சங்கம், அதாவது புதுசாக தமிழ்நாடு கூட்டமைப்புன்னு ஆரம்பிச்சிருக்காங்க இல்லையா, அதில் நிறையா மெம்பர்ஸ், குறிப்பாக டான்சர்ஸ் 500 கணக்கான டான்சர்ஸ் கார்டு அப்ளிகேஷன் எடுத்து ரெடியாக வச்சுருக்காங்க. இன்னும் கார்டு தான் கொடுக்கல. இது சம்பந்தமாக போய் பேசுங்க, எங்கள் யூனியனில் இவ்வளோ டான்சர்ஸ் வாழ்வாதாரம் ஸ்பாயில் ஆகிடும்னா
பெப்சிக்கு சப்போர்ட் பண்ணுன்ற ஒரே காரணத்துக்காக இந்த நிர்வாகத்தில் இருக்க தலைவர்கள் இந்த டான்ஸஸோட வாழ்வாதாரத்தை மதிக்காமல் இது வரைக்கும் பேசவே இல்லைங்க. அதாவது நான் சொல்கிறது பெப்சியை மீறி போக சொல்ல, பெப்சி கூடவும் சுமூகமாக புது யூனியன் கூட சுமூகமாக பேசணும். ஆனால் இது வரைக்கும் எங்கள் வாழ்வாதாரத்தை பற்றி இந்த நிர்வாகம் கண்டுக்கல. ஏன்னா இந்த நிர்வாகம் நிறைய தப்பு பண்ணியிருக்கு. அந்த தப்பை வந்து திரு செல்வமணி அவர்கள் தலைமையில் இருக்க அந்த பெப்சி டீம் வந்து காப்பாற்றிருக்கு. ஸோ அவங்களுக்கு இவங்க கட்டுப்பட்டவங்களாக இருக்கிறாங்க. போன வருஷம் நாங்கள் கலைஞர் நூற்றாண்டு ஷோ பண்ணோம். அந்த ஷோ பேமெண்ட் இது வரைக்கும் எங்கள் யாருக்குமே வரல. ஒரு வருஷம் மேலே ஆயிடுச்சு. நானும் அதில் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். யாருக்குமே வரல. பெப்சியில் கேட்டால் இது வரைக்கும் பதிலே கிடையாது. நாங்கள் என்ன பண்ணுறாங்க இந்த முழு பிரச்சனைக்கும் காரணம் ஒரே ஒருத்தர் தான், அந்த ஆர்கே செல்வமணின்றவர் நடுநிலைமையாக இல்லைன்றது தான் என்னுடைய குற்றச்சாட்டு. நன்றி, வணக்கம். அதாவது உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நடன இயக்குநர்களும் நடன கலைஞர்களும் சங்கம் வந்து எவ்வளோ ஒற்றுமையான ஒரு சங்கம்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். எல்லா சங்கமும் ஒற்றுமையான சங்கம் தான். பட் இதில் வந்து நாங்கள் பெண்கள் ஜாஸ்தி மெஜாரிட்டி. ஸோ அப்படி இருக்கும்பொழுது எங்களுக்கு எல்லாருக்கும் ஈக்குவலான ஒரு உரிமையும் இங்கே இருக்குது. நல்லா எல்லோரும் சகோதர சகோதரம் பழகுவோம் நாங்கள் இங்கே. ஸோ ரொம்ப வருஷமாக எல்லோரும் இங்கே காலகாலமாக வந்துட்டுருக்காங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் இங்கே எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எங்களுக்குள்ளே பேசி ஒரு சும்மா முடிவு வரும், தீர்வு வந்துடும். ஸோ இந்த பிரச்சனை என்ன அப்படின்னா வந்து ஒரு நடன இயக்குனராக நீங்கள் நார்மல் ஒரு கலைஞராக இருந்து சண்டை போட்டுக்கிட்டு அடிச்சுக்கிட்டாலே பிரச்சனை தான். இன்னொன்று அடிக்கிறதே தப்பு. ஆக்சுவலாக ஒரு சங்கத்தில் தலைவராக இருந்து எங்களோட தினேஷ் மாஸ்டர், இப்போவும் எங்களுக்கு எங்கள் தினேஷ் மாஸ்டர் தான் வருது. எப்பயுமே அது உண்மைதான். எங்கள் தினேஷ் மாஸ்டர் ஒரு இன்னொரு மாஸ்டர் டான்ஸ் மாஸ்டர் கௌரி சங்கர் மாஸ்டர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு அவங்க அடிச்சிட்டாங்க. தினேஷ் மாஸ்டர் அடித்தது மட்டும் இல்லாமல் அவரோட கூட இருக்கிற மற்ற சக நிர்வாகிகளும் சேர்ந்து அந்த அடிதடியில் ஈடுபட்டிருக்காங்க. நாங்கள் என்ன சொல்ல வந்தோம் அப்படின்னா, தினேஷ் மாஸ்டருக்கு, மாஸ்டர் நீங்கள் அடித்த அந்த நிமிஷமே இட்ஸ் அ கிரைம். உங்களுடைய பதவியை நீங்கள் இழந்துட்டீங்க. அங்கேயே அந்த நிர்வாகம் அந்த தகுதியை இழந்துட்டாங்க. அதுதான் உண்மை இல்லைங்களா? ஸோ ஒரு ஸ்கூல்லே போய் குழந்தைங்க அடித்தாலே சைல்டுக்கே இருக்கே, சீர்திருத்த பள்ளின்னு ஒன்று இருக்கே, குழந்தைங்களுக்குள்ள அடித்தாலே தப்பு, குழந்தைங்கள வாத்தியார் அடித்தாலும் தப்பு. அப்படி இருக்கும்பொழுது எங்கள் சங்கத்துக்கு தலைமை தாங்க எல்லா விஷயம் பண்ணக்கூடிய தலைவர் ஒருத்தர் அடித்தா, 1000 பேருக்கு ஒரு தலைவர், அந்த தலைவர் அடித்தா நாங்கள் மெம்பர்ஸ் எல்லாம் எப்படி நாங்கள் வந்து பார்த்துட்டு அப்படி போக முடியும்? வாங்கினவர் வந்து முறையா வந்து நிர்வாகத்துக்கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு. அந்த கம்ப்ளைண்ட்டை இன்ன வரைக்கும் அது விசாரிக்கவே இல்லை. அவர் வந்து என்ன அடிச்சிட்டாரு, நியாயம் வேணும்னு சொல்லிட்டு அவர் ஒரு டான்ஸ் மாஸ்டர் தான். ஆமாம், அவர் வந்து கேட்டிருக்காரு. அந்த நியாயத்தை வந்து கேட்டப்ப இவங்க எப்படி என்ன அதுக்கு ரியாக்ட் பண்ணாங்கன்னு தெரியல. அப்புறம் அந்த பிரச்சனை வந்து துணைத் தலைவர் கல்யாண் மாஸ்டர் உங்களுக்கு தெரியும், அவர்கிட்ட இந்த விஷயம் போச்சு. அவர்கிட்ட போன உடனே அவர் துணைத் தலைவர் அவரோட பதவியில் இருக்கும் போது ஆக்ஷன் எடுத்தாலும் ஆகணும். ஏன்னா தலைமை மேலேயே இங்கே பிரச்சனைனால அவர் கண்டிப்பாக உள்ள வந்து அதை கேட்டுதான் ஆகணும். போது அவரோட இதை வந்து கேட்குறாரு. அவரும் பொறுமையாக ஒரு வாட்டியும் லெட்டர் மூலியமா அஜெண்டா மூலியமா போடுங்கன்னு கேட்டுக்கிட்டே இருந்தப்ப இது இவங்களுக்குள்ள ஒரு தீர்வு வரலன்னு சொல்லி பெப்சிக்கு போச்சு. பெப்சிக்கு போய் செல்வமணி சார் முன்னிலையில் சில பேர் கொண்ட முக்கியமான நம்மளுடைய மெம்பர்ஸ், சீனியர் மெம்பர்ஸ் தான் போயிருக்காங்க. மாஸ்டர் சாந்திகுமார் மாஸ்டர்லாம் இருந்திருக்காங்க. அங்கே போய் இந்த விஷயத்தை வந்து செல்வமணி சார் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சாந்தி மாஸ்டர் சொன்னால் நல்லா இருக்கும், எனக்கு நேரில் பார்த்தாங்க. அது என்ன சொன்னார்னா, செல்வமணி சார் எங்களுக்கு இல்லை, அவர் என்ன உபதேசம் கொடுத்தாரு அப்படின்னா, உங்களோட சங்கத்தோட பிரச்சனையில் நாங்கள் இனிமேல் தலையிட மாட்டோம். உபத்தலைவர் அவர் என்ன பண்ணணும்னா, முறையாக வந்து சங்கத்துக்கு நிர்வாகிகிட்ட ஒரு லெட்டர் கொடுத்து இந்த மாதிரி நீங்கள் இது ஆக்ஷன் எடுங்க அப்படி நீங்கள், ஏன்னா நிர்வாகத்தின் மேலே இப்போ வந்து கம்ப்ளைண்ட் இருக்கிறதுனால உபத்தலைவர் வந்து இதுக்கு வந்து 15 நாள் டைம் கொடுத்து ஒரு மீட்டிங் கூட்டலாம், ஒரு அவசர பொதுக்குழு கூட்டி அதில் நீங்கள் முடிவு எடுக்கலான்னு. ஆனால் என்ன பண்ணாங்கன்னா, அந்த பாதிக்கப்பட்டவர் கனடா போனவர் திருப்பி வந்துட்டார். இதுக்காகவே அந்த பிரச்சனைக்காகவே திருப்பி வந்து, ஏன்னா தினேஷ் மாஸ்டர் தான் சொன்னார் அதுக்கு முன்னாடி நடந்த ஒரு மீட்டிங்கில், அவர் வரட்டும், யார் அடி வாங்கினா யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களோ அவர் வரட்டும், அவர் வந்ததுக்கப்புறம் நாங்கள் இந்த பிரச்சனை வந்து பேசிக்கலான்னு சொன்னார். அவரும் அதுக்காகவே அங்கேருந்து டிக்கெட் போட்டு வந்து திருப்பி லெட்டர் கொடுக்கும்போது இவங்க ஆக்ஷனே எடுக்கலை. அப்போது உபத்தலைவர் வந்து அவசர பொதுக்குழு ஒரு குறிப்பிட்ட டைம் கொடுத்து ஒரு வாரத்துக்கு மேலே எல்லாம் பேசி ஒரு பொதுக்குழு நடத்தி நிறைய பேர் 200 பேருக்கு மேலே அந்த பொதுக்குழுவில் வந்து பேசி தான் இந்த முடிவெல்லாம் எடுத்திருக்காங்க. எடுத்த முடிவுகளை வந்து நாங்கள் இன்றைக்கி சுமூகமாக நிர்வாகத்துக்கிட்ட கொடுக்கறதுக்கு தான் வந்தோம். ஆனால் அது அவங்க வாங்கவும் இல்லை, ரொம்ப அவமதிப்பு பயங்கர வந்து இந்த யூனியன்ல 43 வருஷம் இருக்கும். பெண்களை அவங்க வேலை கொடுக்குற பெண்களை விட்டு எங்களை வேணும்ட்டே தூண்டி விடுறாங்க, அவமரியாதையா பேசி ஆல்மோஸ்ட் கிட்ட வராங்க, அடிக்கிற மாதிரி வராங்க. கேர்ள்ஸ் எங்களெல்லாம் பார்த்து குட் மார்னிங் அக்கா, குட் ஈவினிங் அக்கா, நமஸ்காரம் சொல்லக்கூடிய கேர்ள்ஸ் அடிக்கிற ரேஞ்சுக்கு வராங்க. எல்லாம் ரவுடிசம் மாதிரி தான்.
ஆக்சுவலாக வந்து எல்லாருமே சொல்லுவாங்க பொதுவாக எல்லாருமே சொல்லுவாங்க, அதாவது இந்த நடன இயக்குநர்கள் மட்டும்தான் எல்லாருமே காலில் வணங்கி நாங்கள் எந்திரிப்போம். ஏன்னா குருஸ்தானம் அது இந்த இத்தனையோ குருக்கள் இங்கே இருக்காங்க, அவங்களோட சிஷ்யர்களும் இங்கே இருக்காங்க. அப்படி இருக்கும்பொழுது இது வந்து நாங்கள் நிச்சயமாகவே இன்றைக்கி வந்து கல்யாண் மாஸ்டரோட தலைமையில் இதை வந்து இந்த மாதிரி எல்லாரும் தீர்மானம் எடுத்திருக்காங்க மாஸ்டர், நீங்கள் இதை கேட்டுக்கிட்டு அவர் ஒரு நிமிஷம் தான் அப்படியா சரி ஓகேன்னு இந்த நிர்வாகம், ஏன்னா அவர் சொன்னது தானே நான் சாரி கேட்டுறேன் நான் போயிடுறேன் நீங்கள் எலெக்ஷன் வச்சு எடுத்துக்கலாம், அது இன்றைக்கே அவர் போயிருந்தானே இந்த பிரச்சனை வந்திருக்காது. ஆக்சுவலாக எங்களுக்கு யாருக்குமே தினேஷ் மாஸ்டர் தலைவர் மேல எங்களுக்கு தனிப்பட்ட விரோதமோ காழ்ப்புணர்ச்சியோ எதுவுமே கிடையாது. நாங்கெல்லாம் ரொம்ப மதிக்கக்கூடிய ஒரு நபர் தான் அவரு. ஆனா நிர்வாகத்தின் தலைமையில இருக்கும்போது சில கட்டுத்திட்டங்களும் சில சட்டத்துக்கு உட்பட்டு தான் யாரா இருந்தாலும் நடக்கணும். அது மீறும் போது குரல் கொடுக்க வேண்டியது எங்களோட கடமை. என்ன காரணமாகவும் இருக்கட்டுங்க, இல்லைங்க அது எதனால அவரை வந்து அந்த கௌரி சங்கர் என்ற ஒரு மாஸ்டர் வந்து எதனால தலைவர் இந்த யூனியன் தலைவரே அடிச்சாருன்னா அவர் எதை சொல்ல வந்தார்னா, ஏன்னா யூனியன் தலைவரே வந்து யாரையும் மதிக்கிறது இல்லை. ஒரு மாஸ்டர்னா அவங்க பெரிய மாஸ்டரோ சின்ன மாஸ்டரோ எல்லாரையும் மதிக்கணும். இங்கே அதுதான் அப்படி இருக்கும்போது தலைவரே வந்து எல்லாரையும் கீழே வச்சு ஒர்க் பண்ணாத மாஸ்டர்னா கேவலமாக இழிவாக சொல்கிறது, ஒர்க் பண்ணுற மாஸ்டருக்கு மரியாதை கொடுக்கறது, இதெல்லாம் இங்கே நடக்கிறதே இத்தனை வருஷமாக நடக்கலை, இது வரைக்கும் நடக்கலை. இப்போ இந்த 2 வருஷமாக தான் ரொம்ப, இந்த 4 வருஷமாக தான் ரொம்ப கேவலமாக போயிட்டுருக்கு. ஏன்னா அந்த கௌரி சங்கர்ன்ற மாஸ்டரை ஏன் அடித்தாங்கன்னா நிர்வாக சீர்கேடு இங்கே நிறைய நடக்குது. இந்த நிர்வாக சீர்கேடு நிர்வாக சீர்கேடு நிறைய நடக்கிறனால அது அவர் என்ன சொன்னார், மாஸ்டர் நீங்களே ஒரு மாஸ்டரை வந்து இழிவாக பேசுகிறீங்களே, அறிவில்லைன்னு சொல்லி பேசுகிறீங்களே, அப்போ அது தப்பு இல்லையா, தப்பு கேளுங்க, சாரி கேளுங்க மாஸ்டர்னு சொல்லியிருக்காங்க. இல்லை அதான் இதான் இருடா சாரி கேளுங்கன்னு சொல்லியிருக்காரு. அந்த மீட்டிங் மாஸ்டருடைய வாட்ஸ்அப் குரூப்பில் எல்லா மாஸ்டரும் கேட்டாங்க சாரி கேளுங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஏன்னா நீங்கள் வந்து ஒருத்தர் அறிவில்லைன்னு ஒரு மாஸ்டர் சொல்லியிருக்கீங்க தப்பு அப்படின்னு சொல்லி சாரி கேட்க சொல்லியிருக்காங்க. அப்போ இவர் என்ன பண்ணியிருக்காரு, சாரியே கேட்கல. இது ஒரு 1 வீக்காக ஓடிட்டுருக்கு, அந்த மாஸ்டர் குரூப்பில் 1 வீக்காக ஓடிட்டுருக்கு இந்த பிரச்சனை. அப்போ என்ன ஆச்சு, எல்லா மாஸ்டர் கேட்குமா. அப்போ இந்த கௌரி சங்கர் மாஸ்டர் என்ன சொன்னார்னா, இந்த மாஸ்டர் வந்து அப்போ என்ன சொல்லியிருக்காரு, கடைசியில் சாரிலாம் கேட்கல, நான் வேணா வந்து வருத்தப்படுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ அவங்க கேட்டிருக்காங்க, ஒருத்தர் அறிவில்லைன்னு கேவலமாக திட்டிருக்கீங்க, வருத்தப்படுறது எங்களுக்கு வேண்டாம், சாரி கேளுங்கன்னு சொன்னதுக்கு கேட்கல. அப்போ அவர் என்ன சொல்லியிருக்காரு, நீங்கள் நிர்வாகத்துக்கு ஃபிட்டு கிடையாது, அன்ஃபிட்டு கூட கிடையாது, நாட் ஃபார் ஃபிட்டுன்னு சொல்லியிருக்காரு. பிரசிடென்ட்டுக்கு தான் ஃபிட்டு கிடையாதுன்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. ஏன்னா நீங்கள் ஒரு விஷயத்தையுமே எதுவுமே பார்க்க மாட்டேங்கிறீங்க. உங்களுக்கு சம்மந்தப்பட்டவங்கன்னா ஒரு ஆக்ஷன் எடுக்கிறீங்க, உங்களுக்கு ஆப்போசிட்டாக பேசுகிறவங்களுக்கு ஒரு ஆக்ஷன் எடுக்கிறீங்க. இது ரொம்ப தப்பு. இந்த இதில் வந்து சிஎம் தப்பு பண்ணாலும் சரி, பிஎம் பண்ணாலும் எல்லா பொதுமக்கள் கேள்வி கேட்குறாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு யூனியன்ன்றது ஒரு குடும்பம் மாதிரி, இது புரியுதுங்களா. இந்த குடும்பத்தில் வந்து ஒருத்தருக்கு ஒரு ரூல்ஸு இன்னொருத்தருக்கு ஒரு ரூல்ஸு கிடையாது. நம்ம குடும்பத்தில் எல்லாருக்கும் ஒரே ரூல்ஸ் தானே. நாங்கள் எல்லாம் ஒரு குடும்பமாக இருக்கோங்க. ஒரே மாதிரி இருக்கணும்ல. அப்போ ஒரு பிரசிடென்ட் தப்பு பண்ணக்கூடாது இல்லையா. அதுதான் நாங்கள் என்ன கேட்டோம், இருடா ஒரு நிமிஷம், நாங்கள் என்ன கேட்டோம்னா, அப்போ கௌரி சங்கர் வந்திருக்காரு, அவர் வந்து ஊர்லேருந்து வந்திருக்காங்க, அவங்க ஃபேமிலியோட இது விசேஷம் சொல்லி வந்திருக்காரு. இவர் இது பேசி 5 months ஆயிடுச்சுங்க. 5 months யூனியனில் எந்த இதுவுமே எந்த கூட்டமும் போட்டு அவர் மேலே ஆக்ஷன் எடுக்கலை இவங்க. ஏன்னா இவங்க மேல தப்பு, அதனால இவங்க ஆக்ஷன் எடுக்காம விட்டுட்டாங்க. இது எங்களுக்கு கூட்டினாலும் மீட்டிங் போட்டாலும் லேடிஸ் ரவுடிஸ வச்சு கூட எங்களை மிரட்டுறாங்க. நிர்வாக சீர்கேடுனா இதுக்கு முன்னாடி இருந்த நிர்வாகி ஒருவர் மேல பாலியல் குற்றச்சாட்டு ஒன்று இருந்தது. அந்த குற்றச்சாட்டுக்கு எல்லா நடவடிக்கைகளும் எடுத்து அவரை யூனியனுக்குள்ளேயே வரவிடக்கூடாதுன்ட்டு நாங்க ஒரு தீர்மானம் எடுத்தோம். மாரின்னு ஒருத்தர் மேல, அவரு இதுக்கு முன்னாடி இருந்தவர், முன்னாள் தலைவரா இருந்த மாரின்றவர் மேல பாலியல் குற்றச்சாட்டு இருந்து அவர் யூனியனுக்குள்ளேயே வரக்கூடாதுன்ட்டு தீர்மானம் எடுக்கப்பட்டது. அந்த எடுக்கப்பட்ட தீர்மானத்துல தலைவர் அவர்கள் மினிட்ஸ் புக்ல சைன் போடணும், அப்பதான் அது செல்லும். ஆனா இவர் வந்து அவரோட ஃப்ரெண்டுன்றதுனால நிறைய பாரபட்சம் பார்த்து அவர் சைன் போடல. இந்த மாதிரி அன்சால்வ்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ், லிட்டரலா அவங்க ஃப்ரெண்ட்ஸ்னா வந்து அவர் அந்த மாதிரி பாரபட்சம் நிறைய விஷயத்துல பார்ப்பாரு. அதே மாதிரி லியோ விஷயத்துல யூனியனுக்கு வர வேண்டிய கமிஷன் காசு கிட்டத்தட்ட 35 lakhs சொல்றாங்க. 35 lakhs அது இன்னும் வரல. அதுக்கும் இவர் எந்த ஆக்ஷனும் எடுக்கல. சோ இந்த மாதிரி நிறைய சீர்கேடுகள் சொல்லணும்னா சொல்லிட்டே போலாம். இதெல்லாம் கேட்ட மாஸ்டர் தான் அவங்க அடிச்சுட்டாங்க. எடுக்க மாட்டீங்களே, அப்ப நீங்க தலைவரா இருக்கிறதுக்கு ஃபிட் எப்படி நீங்க அவர் கேட்ட கேள்வி.